என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்பொழுது 4வது ஆண்டுல தமிழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே தொடங்கியது வட மாவட்டங்கள்ல பல தலைகள் விழுந்தது. ஆனால் அத்தனை தலைக்கும் ஒரு கட்டுக்கதைகள் இங்கே பரப்பப்பட்டு கொண்டே இருந்தது. அது சாதி கொலை, அது ஆணவ கொலை, அது முன்விரோத கொலை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டுக்கதைகள். இதை தொடர்ந்து இந்த திமுகவினுடைய கைகூலி ஊடகங்கள் இப்படித்தான் இந்த கொலைகளை சித்தரித்தது. இது வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் நடந்ததுன்னா, வட மாவட்டத்தில் நடந்தா ஜாதி கொலை, ஆணவ கொலை, இப்படிதான். இதே கொலைகள் இப்பொழுது தென் மாவட்டத்துல பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் தொடர்ந்து பல இடங்கள்ல திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள்ல ஒன்றல்ல 2 அல்ல பல கொலைகள் நடந்திருக்கிறது. கொலையாளிகள் பட்ட பகல்ல நடு ரோட்லயே ஒரு சாமானிய மனிதனை, சக மனிதனை வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் எப்படி வந்தது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல? இதுவெல்லாம் எவ்வளவு துணிச்சலோடு ஒரு நட்டநடு வீதியில எத்தனை கொலைகள் நடப்பது? பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரை அந்த மெடிக்கல் ஷாப்லயே போயிட்டு வெட்டி தள்ளிட்டான். கேட்டா அதற்கு மாத்திரை வாங்கி போனா வந்தா முன்விரோதம் அப்படின்னு சொல்றான். இப்பொழுது தென் மாவட்டத்தில் நடந்த இந்த தீபக் ராஜா கொலை பட்ட பகல்ல நட்டநடு வீதியில உணவகத்திற்கு செல்வதற்காக ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அவருடைய காதலியே கார்ல இருந்து இறக்கி அந்த அம்மா நடந்து போயிட்டு இருக்கு. இவர் காரை பார்க் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிட்டு வராரு. நடு வீதியில 6 பேர் கொண்ட கும்பல் சர்ற மாதிரியாக வெட்டி ஸ்பாட்லேயே தீபக் ராஜாவினுடைய உயிரை பிரிச்சுட்டு தப்பி போயிட்டாங்க. வெட்டிட்டாங்க, நட்டநடு ரோட்ல வெட்டுறாங்க, வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவர்களை பிடிப்பதற்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை 6 தனிப்படைகளை அமைத்திருக்கிறது. ஆச்சரியமா இல்ல? தமிழ்நாடு அரசு இதுக்கெல்லாம் வெக்கப்படணும், தலை குனியணும். ஏன்னா அவ்வளவு ஒரு கேவலமான செயல் இதெல்லாம். தமிழ்நாடு காவல்துறைக்கு இதை விட ஒரு அசிங்கம் தேவையே இல்லை. பட்ட பகல நடு ரோட்ல வெட்டிட்டு போறான் 6 பேரு. அவனை பிடிக்கிறதுக்கு 6 தனிப்படை. 10 நிமிஷத்துல அவனை பிடிச்சி சிறைப்படுத்தி இருக்க முடியும். 10 நிமிஷத்துல பிடிச்சிருக்க முடியும். ஏன் பிடிக்கல? ரெட்ஃபிக்ஸோட ஃபெனிக்ஸ் ஜெரால்டு இங்கிருந்து டெல்லிக்கு பிளைட்ல போறாரு. ஃபெனிக்ஸ் ஜெரால்டு டெல்லியில இருக்கிறான்ற விஷயம் தமிழக போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டை தமிழக காவல்துறை இங்கிருந்து டெல்லியில போய் கைது பண்ணி தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வருது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யாரு? சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தவர். சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையும் ஆபாசமாக பேசிய அந்த பேட்டியை, அந்த நேர்காணலை நெறியாளராக இருந்து எடுத்தவர் அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அவர் மீது வழக்கு தொடுத்து அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்யறதுக்கு அவர் டெல்லிக்கு போகிறார் தெரிஞ்ச உடனே இரவு 12 மணிக்கு டெல்லியில போய் தமிழக காவல்துறை கைது பண்ணி அவரை 2வது நாள் அங்கிருந்து ரயில்ல அழைச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்துறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எங்க தப்பிச்சு போயிடுவாரு? சங்கர் தவறாக பேசிய அந்த காணொலி பதிவை நேர்காணல் எடுத்தது ஃபெலிக்ஸ். அந்த நேர்காணல் எடுத்த குற்றத்திற்காக ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவரை பிடிப்பதற்கு இங்கிருந்து டெல்லிக்கு போன காவல்துறை ஒரு கொலையை நடு ரோட்ல வெட்டி வீசிட்டு போறான். 25 வயது இளைஞனை. அவன் மேல 1000 குற்றங்கள் இருக்கட்டும், அவன் கொலை குற்றவாளியாக கூட இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அதற்கு கொலை தீர்வல்ல. அது காவல்துறையில எத்தனை படைகள் இருக்கிறது, அத்தனை படைகளை என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் உளவுத்துறை இருக்கிறது. உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தீபக் ராஜாவுக்கு முன்பகை இருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்பகை இருந்ததாகவும் முன்விரோதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சில கொலை வழக்குகள்ல இவர் தொடர்புடையவர் என்று சொல்லப்படுகிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி சாதிய கொலைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது.
கேட்பாரற்று நிற்கிறது அந்த சமூகம். தேவேந்திர குல வேளாளர் மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர்கள் ஒரு வலிமை மிக்க கட்டமைப்பை உருவாக்கியே தீர வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கங்க, தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பட்டியல் வெளியேற்றம் கேட்பதால பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி, இந்த 2 தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள். இப்பொழுதும் கூட ஜான் பாண்டியனாக இருந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் கூட அவர்கள் சுயநல அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிறார்களே தவிர இப்படி சமூகத்தில் பெரும்பாலான இளைஞர்கள், இளம் தலைமுறைகள் பாதிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த நான் மேற்கோள் காட்டிய இந்த 2 பெரும் தலைவர்களும் செய்யறதே இல்லை. இதே ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறார்கள் இந்த 2 தலைவர்களுமே. உண்மையிலேயே அதை நாம் ஏற்கிறோம். பட்டியல் வெளியேற்றம் கேட்பதால் மட்டுமே தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் கட்சியின் தலைவர்கள் வந்துட்டு தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆதரவு தருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பட்டியல் பிரிவிலேயே தொடர வேண்டும் என்று பல சமூகங்கள் நினைக்கிறது. ஏன்னா அவர்கள் பட்டியலிலேயே தொடர்ந்தா 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வைத்து மற்றவர்கள் எல்லாம் உமாலம் அடிக்கலாம் என்பதற்காக. ஒருவேளை இவர்கள் பட்டியல் வெளியேற்றம் கிடைத்தால் 15 விழுக்காடு இப்பொழுது எஸ்சி பிரிவிலே இருப்பது பிரிக்கப்படும். எஸ்சி பிரிவிலே இன்னொரு உள்ஒதுக்கீடு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு. இதுவெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் அளிக்க கூடாது என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில அமைப்புகளே எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. அதில் திருமாவளவன் மிக முக்கியமான நபர் என்று சொல்லுகிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் எந்த ஒரு இளைஞர் இன்று வீறு கொண்டு எழுந்து அந்த சமூகத்தின் ஒரு பாதுகாவலராக, அந்த சமூகத்தின் மக்களுக்கு ஒரு எழுச்சி மிக்க தலைவராக யார் ஒருவர் உருவெடுத்தாலும் அவருடைய ஆயுள் மிக குறைவாக இருக்கிறது. சமீப காலமாக இப்படிப்பட்ட செயல்களை நாம் பார்த்து வருகிறோம். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அரசியல் அதிகாரம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய அரசியல் பின்புலத்தை வலுப்படுத்துங்க. இல்லை என்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மீள்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. தமிழக காவல்துறை எப்பொழுதுமே திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஆளுகின்ற இயக்கத்திற்கு சாதகமாக மட்டும்தான் இவர்கள் செயல்படுவார்களே தவிர, ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அந்த குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்பொழுதுமே தமிழக காவல்துறை எடுத்ததே இல்லை. இந்த காவல்துறையை தான் தமிழ்நாட்டில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகராக ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற இந்த காவல்துறை தமிழக மக்களின் ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. இதே போலதான் சமீபத்தில் காங்கிரசினுடைய பொறுப்பாளர் ஜெயக்குமார் அவர்களை ஒரு கூலிப்படை கும்பல் வெட்டி சாய்த்தது. அந்த கும்பலை கைது செய்வதற்கு இதுவரைக்கும் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியல. எங்க தப்பிச்சு போயிருப்பாங்க அந்த குற்றவாளிகள்லாம்? பூச்சாண்டி காட்டுது தமிழக அரசு மக்களுக்கு. இதையெல்லாம் சொன்னா நாங்க நம்பணும். நம்பனாக்கா திமுக காரன், நம்பாதவன்லாம் திமுகவுக்கு எதிரானவன். ஒரு கொலை வந்துட்டு நட்ட நடு ரோட்டில் நடு வீதியில் நடக்குது, வெட்டி போட்டுட்டு 6 பேர் சாதாரணமாக நடந்து போய் தலைமறைவாகிறான், ஓடி போய் தலைமறைவாகல, நடந்து போய் தலைமறைவாகிறான். ஆனால் இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை பிடிக்க முடியல. அவர்களை பிடிப்பதற்கு தமிழக காவல்துறை தனிப்படைகளை அமைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக இருந்த ஜெயக்குமார் அவருடைய கொலை வழக்கிலேயும் அந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்கு 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது? கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொரு முறையும் தனித்தனி படைகளை அமைத்து அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தால் தமிழகத்தில் பணியாற்றுகின்ற காவல்துறையோட வேலை என்ன செய்யறதுக்கு காவல்துறை இருக்கிறது? சாதாரணமா ஹோட்டலுக்கு காதலியை கூப்பிட்டு போறான், காதலியை கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வர போனவன் காரை விட்டுட்டு வெளியே வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்து தீபக் ராஜாவை நட்ட நடு வீதியில போட்டு தள்ளியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை இதுவரைக்கும் ஒரு குற்றவாளியை கைது பண்ணல. எல்லாத்துக்கும் படைகள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய நிலைமை எவ்வளவு பெரிய சாபக்கேடாக இருக்கிறதுன்னு பாருங்க. அதுவும் தமிழ்நாட்டு காவல்துறை பற்றி பேசினா நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு.
எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு தமிழக காவல்துறை முன்னுரிமை கொடுப்பதே இல்லை. உள்நாட்டு மக்கள், அடுத்த தலைமுறைகள், பிள்ளைகள் தான் இதை சிந்திச்சு செயல்படணும். எந்த ஒரு உயிருமே விலை மதிப்பற்றது. ஒரு உயிர் வந்துட்டு உடல்ல இருந்து வெளியேறிடலாம், இந்த உடலை தூக்கிட்டு போய் எரிச்சிடலாம். ஆனா அந்த உயிரை வந்துட்டு மீண்டும் உங்களால பெறவே முடியாது. அதுவும் மனித உயிர் என்பது அதிசயமானது. ஆனால் அதை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற தகுதியும் திறமையும் அவரவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்பு 1000 எதிரிகள் இருக்கலாம், யாருமே எதிரிகள் அல்ல. காலச்சூழல் காரணமாக அவர்கள் எதிரிகள் போல் காட்சி தருகிறார்கள், அவ்வளவுதான். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.